மார்க்கு சுவிசேஷம் இன்றைய நாளிலும் தேவதூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஒன்றை குறிப்பிட்டு நான் தொடர விரும்புகிறேன். கலாத்தியர் 1 அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே 10வது வசனத்திலே, 1 அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகின்றார். ஆம், அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, அதன் சத்தியங்களை நாம் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் பிரசங்கிக்கும் பொழுது, அதாவது மனுஷருக்கு நாம் அவர்களுடைய இருதயம் வேதனைப்பட்டு விடக்கூடாது, அவருடைய இருதயத்திலே அவர்கள் வேதனை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் மேலோட்டமாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு போவேன் என்றால் நீங்கள் நிச்சயமாக நம்மை பாராட்டுவீர்கள். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை அப்படியே பிரசங்கிப்பதினாலே இன்றைக்கு நம்மை சத்துருவாக பலர் எண்ணுகிறார்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதினால் நான் உங்களுக்கு சத்துருவானேனோ என்று சொல்லி கேட்கிறார். ஆம், அருமையானவர்களே, அதற்காக நம்மை அழைத்த தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. உங்களுடைய இருதயத்தை குளிர பண்ணி போட்டு நான் செல்லுவதினாலே உங்களை இன்னுமாக நரகத்தின் பிள்ளைகளாகத்தான் நான் மாற்றிக்கொண்டு போகிறேன் என்று சொல்ல முடியும். ஆகவே நாம் நரகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டிய பிள்ளைகள். கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் உடைக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் குத்தப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றவே அருமையானவர்களே, இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே எப்பொழுது நான் வார்த்தைகளை தருவதுண்டு. இன்றைய நாளிலும் கூட நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்பதே ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்பதே அவருடைய அழைப்பாகவும் இருந்தது. ஆண்டவர் இயேசு ஒரு பொழுதும் எனக்கென்று ஒரு மதம் ஒன்றை உருவாக்கி அந்த மதத்திலே சேருங்கள் என்று சொல்லி ஒரு பொழுதும் அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே பல மதங்கள் உண்டு, மறுப்பதற்கு இல்லை, நீங்களும் அறிவீர்கள். இதுகளை சொல்லும் பொழுதுதான் அருமையானவர்களே நாம் சத்துருவாக மாறுகின்றோம். ஆனால் மனுஷரை பிரியப்படுத்த நாம் அழைக்கப்படவில்லை, தேவனை அழைத்தவரை பிரியப்படுத்தத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் மதங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு ஒருபொழுதும் அந்த மதங்களிலே போய் சேருங்கள் என்று சொல்லவில்லை, என் பின்னே வாருங்கள் என்றுதான் அவர் அழைக்கிறார். அதற்காகத்தான் தேவன் தம்முடைய வேதத்தை நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். இதை நாம் நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு
நம்முடைய இந்த உலகத்திலே அவர் நிமித்தமாக வருகிற பாடுகளை சிலுவையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் அழைப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் மட்டுமல்ல, இந்த இடத்திலே இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குமே என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவருடைய வார்த்தைகள் எங்கும் செல்ல வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. பின்னாகவே கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் பாவ நிவாரண பலியாக வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து, அவர் சொன்னபடிதான் உயிர்த்தெழுந்து அவர் மீண்டும் பரலோகம் சென்று மீண்டும் இந்த உலகத்தின் நியாயாதிபதியாக வரவிருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையின்படியே நாம் அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ வேற்று மதங்களும் இருக்கின்றது. இந்த வேற்று மதங்களும் கூட அவர்களும் நம்புகிறார்கள் என்ன தெரியுமா? ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்திலே மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு நாள் கடவுள் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த மதங்கள் சொல்லுகிறது. அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் யார் நியாயாதிபதி? அதுதான் அவர்களுக்கு தெரியாது. நியாயாதிபதி வருவார், ஒரு நியாயாதிபதி நிச்சயமா நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நியாயாதிபதி யார் என்று தெரியாது. அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனால் தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தாமே அந்த நியாயாதிபதி, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே சகல மக்களும் அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும். நியாய தீர்ப்பில் எல்லாவற்றையும் நாம் அங்கே ஒப்புக்கொடுக்க வேண்டிய நிலை வரும். ஆகவே அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியாய் வருகிறார் என்பதை அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு இதற்கு முன்பாக நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அவருடைய இரகசிய வருகை சமீபமாயிருக்கும். அந்த இரகசிய வருகை யாருக்கு? கர்த்தரை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அவருடைய இரகசிய வருகை இருக்கும் என்று சொல்லியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் நியாயாதிபதியாக வருவதற்கு முன்பாக அந்த இரகசிய வருகை நடைபெறும். அருமையானவர்களே, ஆகவே இதையும் நாம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இது நம்முடைய கற்பனை அல்ல. இது கற்பனையாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, அல்லது உங்களை ஏதோ பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்காக காரியம் அல்ல. அவர் சொல்லி சென்றதையே நாம் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவதூதை கேட்பவர்களிலே சிலர் பலவித மத நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கலாம். அருமையானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ்விதமான மத நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? நான் பலரோடு நான் புழங்கி இருக்கிறேன், பழகுவது உண்டு. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு நல்லவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு பொழுதுமே பொய் சொல்ல மாட்டார் என்பது அவர்களுடைய உறுதியான நம்பிக்கையா இருக்கிறது பாருங்க. ஆனாலும் அவர்கள் வேற்று மத நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் இயேசுவின் மேல் அவர்கள் மிகுந்த பக்தி வைராக்கியம் அவர்களே உண்டு. அவர் நல்லவர்,
அவர் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டார். ஆகவே இவ்விதமான உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிவோம். நல்லது. ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவருடைய இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், உங்களுடன் பேசுகிறேன். அதாவது அந்த உண்மை உள்ளவராகிய ஆண்டவர் இயேசு பொய் சொல்ல மாட்டார் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நானே சத்தியம் என்றார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர்தான் சொல்லுகிறார், நானே சத்தியம். அவருடைய சத்திய வார்த்தைகளையே உங்களோடு பேசுகிறேன். பின் அந்த சத்தியமானவர், அவருடைய வார்த்தைகள் சத்தியமாயிருக்கிறது. இந்த வார்த்தைகளைத்தான் உங்களிடத்திலே பேசுகிறேன். ஆகவே இந்த உலகத்திலே சத்தியம், அதாவது உண்மை என்று சொல்லி காணப்படுவது அனைத்தும், அருமையானவர்களே, பொய் என்பதை நானே சத்தியம் என்று அந்த கர்த்தர் இயேசுவின் வார்த்தை வெளிப்படுத்துகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சத்தியம் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே சத்தியம். பின் ஆகவே நானே சத்தியம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. எதை தெரியுமா? இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்தும், சத்தியம் என்ற போர்வையிலே இருக்கிற அனைத்தும் பொய் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரின் வேதத்திலே, லேவியர் ஆகமத்திலே 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக 10 கற்பனை என்ற கற்பனைகளை கொடுக்கும் பொழுது நீ பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லி கட்டளையிட்டவர் அவர் பொய் சொல்லுவாரா? இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிற அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்த்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? அவர் பொய் சொல்லுகிறார் என்றுதானே நீங்கள் சாட்சியிடுகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசு உண்மையே சொல்லுவார், அவர் நல்லவர் என்று சொல்லுறீங்க. பின்ன அவர் பொய் சொல்லுகிறார் என்று நீங்கள் சாட்சியிடுகிறீர்கள் அல்லவா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏன் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் இயேசு இன்றைக்கு இன்னும் பாலகன் அல்ல. சில பேர் நீங்கள் அறிவீர்கள், குழந்தை இயேசு என்று சொல்லி குழந்தை இயேசுவிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருப்பார்கள். குழந்தை இயேசுவுக்கென்று சரி ஆலயம் கட்டியிருப்பார்கள். அவர் பாலகன் அல்ல, அவர் குழந்தை அல்ல. சிலுவையிலே தொங்கியபடி இன்றைக்கு சில சின்னங்களை வைத்திருப்பார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கி இருந்தபடி. அருமையானவர்களே, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அல்ல. அவர்
அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். சிலுவையிலே இருந்து இறக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் இன்றும் அவரை சிலுவையிலே அடித்த வண்ணமாக அவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களும் உண்டு. சிந்தித்து பாருங்கள். அடுத்தது பாருங்கள், அவர் மரியாளின் மகன் என்று சொல்லுவார்கள். அவர் மரியாளின் மகன், மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்பொழுது அவர் மரியாளின் மகன் அல்ல. அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில சத்தியத்தை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்பதற்காக மிகவும் யோசிக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக ஆழமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனாக பிறக்க இந்த உலக நியதியின்படி ஒரு பெண்ணின் கற்பம் தேவையாயிருந்தது. அதுவும் ஒரு கன்னியின் கற்பம் தேவையாயிருந்தது. ஏன் தெரியுமா? பரிசுத்த தேவன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து பரிசுத்தமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக, பாவம் இல்லாதவராக பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கன்னியின் கற்பம் தேவைப்பட்டது. அவ்வளவுதான் அருமையானவர்களே, அவ்வளவுதான். அவர் இந்த உலகத்துக்கு தன்னை மரியாளின் மகனாக எப்பொழுதாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இன்றைக்கு மனுஷர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்து நான் கேட்கவில்லை. மதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதை நான் கேட்கவில்லை. மரியாளின் தான் மரியாளின் மகன் என்று எப்பொழுதாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இல்லையே. மாறாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றுதான் வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் கர்த்தருடைய வேதத்திலே, யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்ததாக அவர் சிலுவையிலே பாருங்க, மனுக்குல மீட்புக்காக அவர் தம்முடைய வேலையை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். பாடுகள் வேதனைகள் மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் தான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பை அங்கே நிறைவேற்றுவதை காணுகிறோம். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலே 26, 27வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையிலே தொங்கிய வண்ணமாக, சிலுவையின் கீழே ஜனங்களோடு அங்கே அவர் இந்த உலகத்திலே பெற்றெடுத்த தாயும் இருக்கிறார். தம்முடைய தாயருகே நிற்கின்ற தம்முடைய அன்பான ஒரு சீசனையும் அவர் காண்கிறார், தாயையும் காண்கிறார். இப்பொழுது தம்முடைய தாயை நோக்கி இஸ்திரியே என்று சொல்லி சிலுவையிலே தொங்கிய வண்ணமாக அழைக்கிறார். இஸ்திரியே, கவனியுங்கள், இஸ்திரியே என்று சொல்லுவதற்கும் அம்மா என்று சொல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனால் இயேசுவோ அம்மா என்று அல்ல, இஸ்திரியே என்று அழைக்கிறார். ஆனால் ஒரு மத பிரிவு பரிசுத்த வேதாகமம் என்பதை விவிலியம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதை வெளிப்படுத்தி தங்கள் மதத்துக்கு ஏற்றபடி புதிய மொழிபெயர்ப்பு என்ற ரீதியிலே அந்த இஸ்திரியே என்ற சொல்லை அம்மா என்று சொல்லி மாற்றி வைத்திருக்கிறார்கள். நாம் சரியான வஞ்சகமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், நாம் எச்சரிக்கையோடு நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும்.
மதத்துக்கு செவி கொடுங்க என்று நான் சொல்லவில்லை. இப்பொழுது பாருங்க, ஸ்திரியே என்று சொல்லி அழைத்து அங்கே அருகிலே நின்ற தன்னுடைய அன்புக்குரிய அந்த சீசனை இடத்திலே சொல்லுகின்றார், ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன் என்று சொல்லுவது மட்டுமல்ல, பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று அவர் அந்த பொறுப்பை ஒப்படைத்தவுடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரம் முதல் அந்த சீசன் மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொண்டான். ஜனங்களுக்கு தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் சில விவரங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். என்றால் இன்றைக்கு சத்தியத்தை அறியாமல் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாகமாயிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு கன்னி தேவைப்பட்டது, ஒரு கற்பம் தேவைப்பட்டது. அதன்படி அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். பிறந்த பிற்பாடு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது இந்த உலகத்துக்குரிய அந்த உறவை இன்னொருடத்திலே ஒப்படைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் மரியாளின் மகன் அல்ல, புரிந்து கொள்ளுங்க. சரி, மீண்டும் விடயத்துக்கு வருகிறோம். கர்த்தர் இயேசு நியாயாதிபதியாய் இந்த உலகத்திற்கு வரும் முன்பு அவருடைய இரகசிய வருகை நடைபெற வேண்டும். அதற்கான காலம் சமீபமாகி வருகிறது. அருமையானவர்களை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அறியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறீங்க. சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துற இன்றைக்கு இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற யுத்தங்கள் எல்லாம் என்ன? இங்கே முன் அறிவிக்கப்பட்டதின்படியே நடைபெறுகின்றது. ஏதோ தற்செயலாக அல்ல. சரி, இப்பொழுது பாருங்க, காலம் சமீபமாகி வருகிறது. இதற்கான அடையாளங்கள் இந்த உலகத்திலும் சபையிலும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தேவஜனமாகிய நாம் அறியாமல் இல்லை. எத்தனை பேர் அறியாமல் இருக்கிறீர்கள்? அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, சபைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடையாளங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, இன்னுமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என் நாமத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரே சொல்லுகிறார், வஞ்சித்து வாழுவார்கள், எச்சரிக்கையாயிருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, முடிவு காலத்தில் அறிவு பெருகிப்போம், முடிவு காலத்திலே அறிவு பெருகிப்போம் என்ற இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக இந்த காலத்திலே இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களே. அறிவு பெருகிக் கொண்டு போகிறது. இன்னுமாக கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வெளிப்பட்டிருப்பதையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்களே. 2 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த கொடிய காலம் கடைசி நாட்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களின் கொடிய காலங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வாதைகள், கொள்ளை நோய்கள் பெருகி இருக்கிறது அல்லவா? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு யுத்தங்களும் அதை குறித்தான செய்திகளையும்
செய்திகளையும் கேட்கிறீர்கள் அல்லவா, பெருகிக் கொண்டிருக்கிறது அல்லவா. மத்தேயு சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எடுத்து வாசித்து பாருங்கள். இவையெல்லாம் கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகை சமீபித்து வருகிறது என்பதை காண்பித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் இதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இயேசுவினுடைய அந்த இரகசிய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உணர்கின்ற நாம் எவ்வளவு துரிதமாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை சிந்திக்கிறோமா? அருமையானவர்களே, இரகசிய வருகை என்பது கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து கொண்டு என் ஆண்டவர் வரப்போகிறார், அவரோடு நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி வாஞ்சியோடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய இரகசிய வருகை மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க போகுது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, வெளிப்படுத்தலிலே 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பிசாசானவன் கூட தனக்கு கொஞ்ச காலம்தான் இனி. ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாள் முடிந்த பிற்பாடு இந்த பிசாசானவன் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவான். நியாய தீர்ப்பு இங்கே நடக்கும் அவனுக்கு. இப்பொழுது வலுவா உலாவி திரிகிறான். இப்ப உலகம் முழுக்க உலாவி கொண்டிருக்கிறான். அவனுக்கு கூட தெரியுது என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு இருக்குது. அந்த காலத்துக்குள்ள நான் என்ன வேகமாக செயல்பட்டு இந்த ஜனங்களை எல்லாம் வஞ்சித்து என்னோடு கொண்டு போயிடணும் என்று சொல்லி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஆனால் தேவ ஜனம் ஆகிய நாமோ இன்றைக்கு காலம் சமீபித்து விட்டதே, காலம் கொஞ்சமாய் இருக்கிறதே என்று சொல்லி நாம் அறிந்தும் நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற சத்தம் உலகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறதே. அருமையானவர்களே, யோவான் ஸ்நானம் தொடங்கி இயேசுவை தொடர்ந்து இன்னுமா இயேசுவின் சீசர்களும் அதையே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் காலம் சமீபித்து விட்டது. இது எவ்வளவு ஒரு நல்ல செய்தி தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி தெரியுமா? எவ்வளவு அக்களிப்பான செய்தி தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, நண்பனே, நீங்கள் இன்று வரை இன்றைக்கு பாவத்தில் இருந்து மனம் திரும்பாமல் இன்றைக்கு பிசாசுக்கு நீங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் ஒரு பாவி என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்களா? நான் எவ்வளவோ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு நினைக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்க. ஏனென்றால் பாவங்கள் எல்லாம் நம்மை படைத்த தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுவது. ஆகவே உங்களுடைய பாவங்களை நீ நினைத்து நான் ஒரு பாவி என்று மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்திலே இருந்து நாம் மன்னிப்பு பெற வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன வழி? இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழி, இயேசுவின் சிலுவை பலியை நோக்கி பார்க்க வேண்டும். பாவத்துக்காக பரிகாரியாக, பாவ பரிகாரியாக
பாவ பரிகாரியாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினாரே, அந்த பரிகாரியை அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவே, உமக்கு விரோதமாக நான் இவ்வளவு காலம் என்னை அறியாமல் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, நான் எவ்வளவு கொடிய பாவி, நீங்கள் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க, என்னை படுத்தீங்க, என்னை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, நான் உண்மை அறியாமல் உமக்கு விரோதமாய் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேனே, என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் பாவ சிந்தனைகள், ஆகவே என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புங்க. மனம் திரும்புங்க. உன் பாவங்களை கழுவி சுத்தமாக்க இந்த உலகத்திலே வேறு வழி இல்லை. அருமையானவர்களே, வேறு வழி இல்லை. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் ஏராளம் இந்த உலகத்திலே உண்டு. அப்படி சென்றால், இப்படி சென்றால், அப்படி செய்தால் என்னுடைய பாவங்கள் போகும் என்று மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவை அனைத்தும் மரண வழிகள், மரணத்துக்கு கொண்டு செல்லுகிற வழிகள் அதெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழி என்ற கர்த்தர் இயேசுவே அந்த பாவ பரிகாரி. நான் தான் அந்த வழி, வேற வழியே இல்லை. அருமையானவர்களே, அவரை விசுவாசித்து அவர் அண்டை வாங்க. நீ எப்படிப்பட்ட ஒரு பாவியாகவும் இருக்கலாம், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாவியாகவும் இருக்கலாம். அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை கழுவி சுத்திகரித்து தம் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ள அவர் தன்னுடைய கருத்தை நீட்டி ஆயத்தமாகவே இருக்கிறார். இலவசமாக அவரிடத்திலே பாவ மன்னிப்பு உண்டு. அருமையானவர்களே, இலவசமாக அந்த பாவ மன்னிப்பை உங்களுக்கு தருகிறார். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆம் அருமையானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்தீங்க. ஆனால் உங்களை படைத்த தெய்வமோ அதை காணாதவர் போல இருந்தார். ஆனால் நீங்கள் இப்பொழுது அறிகிறீர்கள் அல்லவா? அவர் விரும்புகிறார் என்ன தெரியுமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதைத்தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, பாவ மன்னிப்புக்கான வழியை இன்றைக்கு அறிந்த பின்னும் அதை நிராகரிப்பது பயங்கர நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அருமையானவர்களே, புரிந்து கொள்ளுங்க. அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பு இப்பொழுது உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இன்றே அவரது அன்புக்குள்ளே வந்து விடுங்க. அவருடைய அன்புக்குள்ளே வந்து விடுங்க. பின்பு அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக மறுபடியும் பிறந்து, பின்பு கர்த்தர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்று உலகத்தை விட்டு பிரிந்து மதத்தையும் மத வழிபாடுகளையும் விட்டு விலகி உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின் செல்லுவாயாக. இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, அடுத்ததாக இன்றைக்கு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இது உனக்காக இந்த செய்தி. இப்பொழுது ஆராய்ந்து பார், உன் நிலைவரம் என்ன? இவ்வளவு நேரமும் பொதுப்படியான
காரியத்தை பேசுகிறேன். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிலவரம் என்ன? நீ தேவன் பேரில் ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் நிலைத்திருக்கிறாயா? ஆராய்ந்து பார். இல்லை என்றால் நீ மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் இன்று எச்சரிக்கிறார். நீ இன்றைக்கு சுயதிருப்தி உள்ளவனாக, சுயதிருப்தி உள்ளவளாக உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு அனலுமின்றி குளிருமின்றி இன்றைக்கு வெதுவெதுப்பான நிலையிலே இருப்பாயானால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறார். காலம் சமீபமாயிற்று. ரோமரிலே 13ஆம் அதிகாரம் 11 தயவு செய்து வாசிங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய அந்த தூக்கம் இருக்கல்லவா, அதைத்தான் அந்த வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது, எழுந்திருக்க வேண்டிய வேளை இது. உலகத்துக்கு உரிய காரியங்களிலே, மாம்சத்துக்குரிய காரியங்களிலே மிகவும் விழிப்பாயிருக்கின்ற நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே தூக்கம், சாக்கு போக்குகள் சிந்திப்பீங்களா? இன்றைக்கு எதை கேட்டாலும் நீங்கள் என்ன செய்கள்? சாக்கு போக்குகள் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த சாக்கு போக்குகளை எல்லாம் தள்ளிவிடுங்க. அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பாக சாக்கு போக்குகளை நீங்க சொல்ல முடியாது. சிந்தியுங்க. கர்த்தருடைய வேதமோ இவைகளை அந்தகார கிரிகைகள் என்று எச்சரிக்கிறது. எதை? சாக்கு போக்கு. சாக்கு போக்கு. உலகத்துக்குரிய காரியங்களிலே, மாம்சத்துக்குரிய காரியங்களிலே மிகவும் விழிப்பாய் இருக்கிறோம் அல்லவா? ஆம், அந்தகார கிரிகைகள். ஆகவேதான் வெளிப்படுத்தலிலே 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்கள் எல்லாரும், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது என்று எச்சரிக்கப்படுகிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் அவருடைய வேதத்தின் மூலமாக, கர்த்தர் நம்மை இணைத்திருக்கும் சபை மூலமாக நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசிக்கிறதன் மூலம், கையில் இருந்திருக்கிற வேதத்தின் மூலம், இன்னுமாக கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிற சபையின் மூலம் தேவனுடைய வசனம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தினால் உண்டாகின்ற அந்த பரிசுத்தமாகுதலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது லூக்கா சுவிசேஷத்திலே பாருங்க, 11ஆம் அதிகாரத்திலே 27, 28 வசனங்களை நீங்க பாருங்க. இயேசுவின் போதனைகளை அங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்களிலே, இயேசு போதிச்சு கொண்டிருக்கிறார், அங்கே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்திரீ உடனே எழும்பி அவரை நோக்கி,
உம்மை சுமர்ந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்லுகிறார். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்ன தெரியுமா? அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இயேசுவை பெற்ற ஒரே காரணத்தால் மரியாளை பாக்கியவதியாகவும் மாசில்லாமல் பிறந்ததாகவும் பரலோகத்துக்கு ஆத்தும சரீரத்தோடு எழுந்தருளி போனதாகவும் அங்கே பரலோகத்திலே பரலோக ராணியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறாய் என்றும் எவ்வளவு விதமான கற்பனை கதைகளை இன்றைக்கு வெளியிட்டு மரியாளை இன்றைக்கு வணக்கத்துக்கு உரியவளாக உலகம் முழுக்க அவவுக்கென்று ஆலயங்களை கட்டி அவவை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை கவனியுங்கள், அத்தனையும் தெய்வ நிந்தனை. இதை அறியாமல் இருக்கிற சகோதரனே சகோதரியே, காலம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, சுவிசேஷத்தை விசுவாசி. அருமையானவர்களே, நீங்கள் மனுஷருடைய கட்டுக்கதைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. மனுஷருடைய கட்டுக்கதைகளை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய், அதை கேட்கிறவர்களாய், அதை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவீர்களாயின் நீங்களே அதிக பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். மரியாள் அல்ல, நீங்களே அதிக பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். பரலோகம் உங்களை அப்படியே காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பாருங்க, பிலிப்பியர்ல 4:5 தைசருக்க வாசிங்க. பிலிப்பியர் 4:5. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரகசிய வருகை சமீபமாய் இருப்பதினாலே தேவ ஜனங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை வழங்குகிறார். மோசேயை பாருங்கள், பூமியில் இருந்த சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் என்று எண்ணாகமம் 12:3 மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கே தேவன் தம்முடைய வழியை போதிப்பார் என்று சங்கீதம் 25:9 நாங்கள் எழுதியிருப்பதை காண்கிறோம். அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கே தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார். சங்கீதம் 37:11 பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? பின்ன சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று அருமையானவர்களே கர்த்தர் இயேசுவும் அங்கே சொல்லி இருக்கிறதை மத்தேயு சுவிசேஷம் 5:5 நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய இரகசிய வருகையிலே அதன் போது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருகிறார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 22
10ஐயும் 12ஐயும் வாசிங்க, 10லிருந்து 12 வரைக்கும். பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லுகின்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்போஸ்தலர் யோவானை நோக்கி சொல்லுவதை காண்கின்றோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த வெளி உலகத்திலும் சபையிலும் கூட அருமையானவர்களே, அநியாயம் செய்கிறவர்களும் உண்டு, அசுத்தமாய் இருக்கிறவர்களும் உண்டு. நம்மோடு இருக்கலாம், இல்லை என்று அல்ல. ஆனால் நாமோ அருமையானவர்களே, தேவன் தந்திருக்கும் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொண்டு மேலும் மேலும் பரிசுத்தத்திலே நாம் பெருகுவோம். இதுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலோசனை. ஏன் தெரியுமா? காலம் சமீபமாயிருக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அடுத்ததாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க, முடிக்க போறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகை சமீபமாயிருப்பதால் நாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியாக ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை அசட்டை பண்ணாமல் தேவனையும் தேவ சமூகத்தையும் கனப்படுத்துவோம். ஏனெனில் நாளானது சமீபமாயிருக்கிறது. ஆகவே சபை கூடுதல் விளையாட்டாக இன்றைக்கு அநேகர் நிற்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் சாக்கு போக்குகள். இதுகளெல்லாம் அருமையானவர்களே, இந்த சாக்கு போக்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே தேவனுடைய காரியங்களை நாங்கள் முன்னிறுத்தி நடக்க வேண்டும். அருமையானவர்களே, சபை கூடுதல் என்பது அது எப்பொழுதாவது அது கூடலாம். இன்றைக்கு இந்த நம்முடைய நாட்டிலே ஞாயிறுல கூடுவார்கள், இன்னொரு நாட்டிலே வெள்ளிக்கிழமைகளிலே கூடுவார்கள். அவர்கள் அந்த நாளை நியமிக்கிறார்கள். அது நியமித்து எப்பொழுது கூடுகிறதோ அந்த நாளை நாம் கனப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நாளானது சமயமாயிருக்கிறது சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. என்ன செய்யப்படுகிறது? ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பின்ன தெளிந்த புத்தி என்றால் என்ன? அது இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்த மன தெளிவு, பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருப்பதைத்தான் இந்த தெளிந்த புத்தி என்று கூறுகிறது. ஆகவே பாருங்க, நோவாவின் நாட்களிலே, லோத்தின் நாட்களில் எல்லாம்
அந்த வாழ்ந்தவர்கள் இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் இருந்ததனாலே என்ன நடந்தது? அழிந்து போனார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் அழிந்து போனார்கள். கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகையின் நாட்களிலும் இப்படிப்பட்ட சந்ததிகள் இந்த உலகத்திலும் சபையிலும் காணப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சுட்டி காட்டி இருக்கிறார். ஆகவே நாம் பெற்றிருக்கின்ற பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு இன்றைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த தெளிந்த புத்தியை நம்மிலே காத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெபத்திலே நாம் உறுதியாய் நாம் தரித்திருப்போம். ஜெபம் செய்வதற்கு வாஞ்சையோடு நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அதிலே தரித்திருக்க வேண்டும். நாம் நினையாத வேளையிலே இயேசுவின் வருகை நடைபெறும் ஆயத்தமாய் இருப்போமாக. ஆமென்.